இதை பாருங்கள், பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் சில்லக்குடி கிராமம் எனது ஊர். நான் காட்டுற வீடியோ தங்கராசு தோட்டம், கணபதி தோட்டம், செல்லையா தோட்டம். இந்த கொட்டாயிலிருந்து இந்த கொட்டாய்க்கு வடக்கு என்னுடைய நிலம். தும்மூர் எல்லையில் உள்ளது இந்த நிலம். இந்த நிலம் பார்த்திங்கன்னா எனக்கு 3.5 ஏக்கரு, அதாவது 324 உட்பிரிவு 5, 6, 7 ஆகிய நிலம் எனக்கு சொந்தமான நிலம். இந்த நிலத்தை எங்கள் தாத்தா காலத்திலேருந்து நாங்கள் பயிர் செய்து வரோம். 70 வருஷமாக, இன்றைக்கி நேற்றல்ல, 70 வருஷமாக இந்த நிலத்தை நாங்கள் தான் பயிர் செய்து வரோம். இந்த நிலத்துக்கு, என் நிலத்துக்கு கிழக்கால சில்லக்குடி தங்கம்மாள் நிலமும் அவரது மகன் கண்ணன் அவங்க பார்த்துருக்காங்க அந்த நிலத்தை. இந்த நிலத்துக்கு மேற்கால பார்த்திங்கன்னா தங்கராசு கணபதி அவங்க நிலம். இந்த நிலம் அவங்க நிலம், அவங்களுக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் நாங்கள் தான் பயிர் செஞ்சுட்டு வரோம், பரம்பரையாக பயிர் செஞ்சுட்டு வரோம்னு. இப்படி நான் எல்லாத்தையும் வீடியோவை கிளியராக காட்டுறேன். அந்த நிலத்து வழியாக நான் போயிட்டு இருக்கிறேன். இந்த இடம் மொத்த பரப்பளவு என்னுடைய நிலம் இங்கே இருக்கிறது 3.5 ஏக்கரு. இந்த 3.5 ஏக்கர் நிலத்தை எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அப்பா இறந்து இப்போ 1.5 வருஷம் ஆகுது. அவர் இருந்த வரைக்கும் இந்த நிலத்தை அவர் தான் பயிர் செஞ்சு வந்தார். அவர் இறந்ததுக்கு பிறகு இந்த நிலத்தை நான் பயிர் செய்கிறேன். என் பேர் செம்பையா, அப்பா பேர் மருதமுத்து. என்னுடைய நிலம் 324, 5, 6, 7 ஆகிய நிலம். பார்த்திங்கன்னா இந்த நிலத்தில் இடையில ஒரு லாரி போகிறத விட பெரிய தரிசு இருக்கும். இதை பார்த்திங்கன்னா இந்த ஒரு என் நிலத்துக்கு இடையில உள்ள தரிசை காட்டுறேன். இந்த தரிசில் போக வேண்டிய தரிசு. இந்த தரிசு குறைஞ்சது ஒரு 20 அடி அகலம் இருக்கும். இதில் நான் பெரிய பெரிய மரம்லாம் வச்சுருந்தேன், வளர்த்து வந்தேன். இது ஒரு நிலம், இது ஒரு பாகம், இதுக்கு இங்கிட்டு இன்னொரு நிலம். இந்த நிலத்துக்கு இடையில பெரிய பெரிய தரிசு இருக்கும், பெரிய பெரிய மரங்கள்லாம் வளர்த்து வச்சுருந்தேன். இந்த மரம்லாம் இன்றைக்கி விற்றா 5 லட்ச ரூபா போகும். இந்த 3.5 ஏக்கர் நிலத்தை சுற்றிலும் நான் வளர்த்து வந்த மரம் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும். அந்த மரத்தெல்லாம் இப்போ அவங்க வெட்டி, தும்மூரை சேர்ந்த தர்மகர்த்தாவும் ராசுவும் வெட்டி எடுத்து விற்றுட்டாங்க. விற்றுட்டு இப்போ இந்த 3.5 ஏக்கர் சோளத்தையும் என்னை வெட்ட விடாமல் தகராறு செஞ்சுக்கிட்டு வராங்க. இதை கேட்டால் டாக்குமெண்ட் எங்கன்னா எல்லா ஆவணத்தையும் திருடிட்டாங்க. எங்கள் அப்பா வச்சிருந்த ஆவணம் எல்லாத்தையும் எனது சொந்தக்காரங்க மூலியமாக எனது வீட்டில் இருந்ததை எடுத்துட்டு என்ன கணபதியே, சோளம் ஒடிக்குதா? இதான் நம்ம காட்டை கொஞ்சம் போட்டோ எடுக்கிறேன். இதெல்லாம் இப்போ ஒடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஒடிச்சா 3.5 ஏக்கர் இது நம்ம இந்த சுற்றிலும் உள்ள இந்த 2 ஏக்கர் கொல்லையும் வருஷம் ஒடிச்சிட்டு இருந்தது, இதையும் ஒடிக்கணும். இல்லைன்னா போலீஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒடின்னு இருக்கேன். அந்தாண்ட அது உடச்சாச்சா பாத்தியா? வண்டி விட்டு தான் அடிச்சிருக்கா? சரி, பார்த்துட்டு வரேன் அப்படியே. சரி. இந்த பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த நிலம் சுற்றிலையும் நம்ம தான் பயிரிட்டுட்டு வந்திருக்கோம். போகிறோம் வரோம், பக்கத்து நிலத்துக்காரங்களாம் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் இடையில வர தரிசு. இந்த தரிசை உள்ள மரத்தெல்லாம் வெட்டிட்டு தரிசையும் வெட்டி
எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த இடம் இந்த பாருங்க, இதெல்லாம் காட்டுறேன். இதெல்லாம் என் நிலம், எல்லாம் என் நிலம். இப்போ வந்து என் நிலத்தை சுற்றிலும் உள்ள நிலத்தெல்லாம் வெட்டிட்டு மரத்தெல்லாம் வெட்டிட்டு சோளத்தையும் வெட்டிட்டாங்க. இதை வந்து நான் ஆரம்ப காலத்திலேருந்து நான் பயிர் போடுறதுலேருந்து ஏற்பட்ட தகராறு வரைக்கும் எல்லாத்திட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி, வருவாய் கோட்டாட்சியர் என அனைத்து பேர்கிட்டையும் நான் என்னுடைய கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கேன். மங்களமேடு டிஎஸ்பி, குன்னம் காவல்துறை அனைவருக்கும் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சோளம் முட்டை அடித்து வச்சுருக்காங்க. இதுக்கு இங்கிட்டு என் நிலம், அங்கே இந்த பாருங்கள் அந்த பனைமரம் தெரிகிற வரைக்கும் எல்லாமே என்னுடைய நிலம்தான். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இடையில கொஞ்சம் சென்னைக்கு போயிட்டு வந்திருந்தப்போ வண்டியை விட்டு அடித்து சோளத்தெல்லாம் உடச்சிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த நான் ஏறுற தரிசு என் தரிசு. இதில் வந்து ஒரு 20 அடி தரிசு இருக்கும். ஒரு லாரி போயிட்டு இன்னொரு லாரி கிராஸ் பண்ணலாம், அவ்வளோ பெரிய தரிசு. எல்லாம் விலை உயர்ந்த மரங்களை வச்சு வளர்த்துனேன். இந்த பாருங்கள், இந்த காடெல்லாம் சோளத்தை ஒடிச்சு அராஜகம் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து இப்போ யாரும் நடவடிக்கை எடுக்கலை, காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கலை. சோளத்தெல்லாம் ஒடிச்சு அடிச்சிட்டாங்க. என்னுடைய 5 லட்ச ரூபா மரத்தையும் வெட்டி விற்றுட்டாங்க. என்னுடைய 5 லட்ச ரூபா மதிப்புள்ள சோளம், 3.5 ஏக்கர் சோளத்தையும் அறுவடை செஞ்சிட்டாங்க, உடச்சிட்டாங்க. இதெல்லாம் கேட்டால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த நிலம் வந்து இதுக்கு இங்கிட்டு வந்து என்னுடைய நிலத்துக்கு கிழக்கால இந்த சோளத்துக்கும் கிழக்கால கண்ண நிலம், என் நிலத்துக்கு மேற்கால கணபதி தங்கராசி நிலம். இந்த நிலத்தை அப்படியே வந்து நான் இல்லாதப்ப வேணும்னே இந்த இடத்துல உள்ள சோளத்தெல்லாம் வெட்டி உடச்சி அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் என் காடு. நான் வந்து பார்க்குறேன், இதை பாருங்கள், ஒரு சோளக்கருத்து கூட இல்லை, ஒரு சோளக்கருத்து கூட சோளத்தில் இல்லை. எல்லாத்தையும் வெட்டி உடச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க நிலம்னு சொல்கிறாங்க. சரி, ஆமாம், பாரு, வெறும் சோளம் தான் இருக்குது, கருது தான் இருக்குது. இதில் ஒரு கருது கூட இல்லை, எல்லாம் எம்டியாக இருக்குது. எல்லா கருதையும் உடச்சிட்டாங்க. உடச்சிட்டு இப்போ வந்து என் ஊர் மக்களுக்கே தெரியும். இதை வந்து நான் சும்மா சொல்ல, என் ஊர் மக்களுக்கே தெரியும். என் ஊர் மக்களுக்கே இந்த நிலம் யாருன்னு தெரியும், இந்த நிலத்தோட உரிமையாளர் யாருன்னு தெரியும். இதை பரம்பரையாக முப்பாட்ட காலத்திலேருந்து பயிர் செய்து வரோம். இந்த நிலத்தை இப்போ திம்மூர் தர்மகர்த்தா ராசுவும் அறிவழகன் அவரது குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து எனது 5 லட்ச ரூபா மதிப்புள்ள சோளத்தையும் எனது பல லட்ச ரூபா மதிப்புள்ள மரத்தையும் அனைத்தையும் எடுத்துட்டாருங்க. இப்போ எனக்கு 10 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. எனக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே நஷ்டம் ஏற்பட்டுருக்கு. நான் 10 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி போட்டு என் தொழிலை, என் கொள்ளையை சோளம் போட்டிருக்கேன், மரம் வச்சுருக்கேன், சுற்றிலையும் கம்பி வேலியெல்லாம் போட்டிருந்தேன். முன்னாடியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுத்துருக்குறாங்க. இதை கேட்டால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை, யாரும் எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கலை. இப்போ வந்து இதை ஏன்னு கேட்டால் காவல்துறை டாக்குமெண்ட் எங்கே அப்படிங்குது. என்னையும் அடிச்சிட்டாங்க, எங்கள் அப்பாவையும் கொலை பண்ணிட்டாங்க, என் மகனையும் கொலை பண்ணிட்டாங்க, என் தங்கச்சி 2 பிள்ளைங்களையும் கொலை பண்ணிட்டாங்க. இந்த நில மோசடி காரணமாக என் குடும்பத்தில் 2011 5 பேர் இறந்துருக்காங்க. 5 பேர் சாவுக்கும் காரணம் இந்த நில மோசடி தான். லைனாக என் குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் கொலை பண்ணிட்டு வராங்க.
பல்வேறு சந்தேக மரணம், அதாவது ஆதாரத்தெல்லாம் அழிச்சிட்டு அந்த கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செய்து வராங்க. இதை காவல்துறை வேடிக்கை பார்க்குறது. குன்னம் காவல்துறை எதுக்கு இருக்குன்னே எனக்கு தெரியல. குன்னம் காவல் நிலையமும் ஆலத்தூர் வட்டாட்சியரும் தான் இதற்கு பொறுப்பு. இந்த பாருங்கள், என் சோளம் ஒன்று கூட இல்லை. 5 லட்ச ரூபா போகும். 3.5 ஏக்கர் சோளம் 5 லட்ச ரூபா போகும். ஒரு சோளம் கூட இல்லை. நான் சோளத்தில் காட்டில் தான் நடந்து வந்துட்டுருக்கேன். பார்த்துக்குங்க, ஒரு சோளம் இல்லை. எல்லாத்தையும் ஒடிச்சு எடுத்துருக்காங்க. எல்லா சோளத்தையும் எடுத்து அடிச்சிட்டாங்க, விற்றுட்டாங்க. என் மரத்தெல்லாம் 10 லட்ச ரூபா மரத்தெல்லாம் வெட்டி எடுத்து விற்றுட்டாங்க. பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த அநியாயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது. நான் ஆள் சப்போர்ட் இல்லாத தனியாளாக இருக்கிறதால என் குடும்பத்தில் ஏற்கனவே 5 பேரை கொன்னாச்சு, கொலை பண்ணியாச்சு. என் மகனையும் கொன்னாச்சு, என் அப்பனையும் கொன்னாச்சு. இந்த பையனையும் கொலை பண்ணிட்டா இந்த 3.5 ஏக்கர் நிலத்தையும் நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தும்மூர் தர்மகர்த்தா அறிவுலகனும் ராசும் சதித்திட்டம் போட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு எனது 3.5 ஏக்கர் சோளத்தையும் உடச்சி எடுத்துட்டாங்க. நான் என்ன செய்வது? எனக்கு 10 லட்ச ரூபா நஷ்டம் ஏற்பட்டுதுல. 10 லட்ச ரூபா நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. எனக்கு 5 பேர் என் குடும்பத்தில் இறந்துருக்காங்க. 2011லேருந்து இந்த அநியாயம் பண்ணி வராங்க. நானும் தொடர்ந்து ஒவ்வொன்றா பொறுத்து போயிட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கொண்டுட்டு கடைசியிலே என் நிலத்தையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை நியாய நீதி கேட்க யாரும் இல்லையா? இந்த மாவட்டத்தில் எதுக்கு நான் வாழணும்? இந்த மாவட்டத்தில் நான் எதுக்கு இருக்கணும்? இந்த மாவட்டத்தில் நான் வாழணும்? இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து கணபதி தங்கராசு தோட்டம். இதுக்கு வடக்கு உள்ள இடம் ஃபுல்லாக இந்த லாஸ்ட்டு பனைமரம் தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் 3.5 ஏக்கர் நிலம் ஏன்ட நிலம்தான். என் ஊர் மக்களுக்கே தெரியும். இந்த அநியாயம் செய்கிறவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை. தயவுசெய்து எனக்காக குரல் கொடுங்க. இதை ஃபுல்லாக ஒளிபரப்புங்க. நன்றி, வணக்கம்.